ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அடடா கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பொங்கல் வெண்பொங்கல் எப்படி செய்ய போகிறோன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1 டம்ளர் பச்சரிசி, 1/2 டம்ளர் சிறுபருப்பு எடுத்து இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். சிறுபருப்பும் பச்சரிசியும் நல்லா வெந்துருச்சு பொங்கலுக்கு. இப்போ இதில் நம்ம நெய் இட்டு, அதுக்கப்புறம் இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சீரகம், மிளகு, முந்திரி பருப்பு இதெல்லாம் தாளித்து கொட்டிக்கலாம். உப்பு போட்டு நம்ம வேக வைக்கல. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பை நல்லா போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். கடாயை அடுப்பில் வச்சு நெய் இட்டு நெய்யை சூடு பண்ணியாச்சு. சூடு பண்ணதுக்கப்புறம் இதில் ஜீரகமும் மிளகும் சேர்த்துக்கலாம். ஜீரகம் மிளகு போட்டு நல்லா பொரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இஞ்சி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சீரகம், மிளகு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம இந்த பொங்கலில் சேர்க்க போகிறோம். இப்போ பொரிஞ்சதை நம்ம இந்த பொங்கலில் ஊற்றிக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும் பொங்கல். தாளித்து கொட்டியாச்சு. இதை நல்லா ஒரு பெரட்டி உப்பு கரெக்டாக இருக்குன்னு பார்த்துட்டா நம்ம அருமையான பொங்கல் ரெடி. நம்ம ரெடி பண்ண பொங்கல், வடை, சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. பொங்கல் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வடை எப்படி வந்ததுன்னு சொல்லிவிட்டு செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள்.